போகுது. நம்ம கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, நம்ம எப்போதும் 1 கிலோ ரூ. 750 கறி அந்த கணக்கில் தான் நம்ம ஆட்டை எப்போதும் மதித்து வாங்குவோம். இந்த ஆடெல்லாம் பார்த்தோன்னா நம்ம மதித்து தான் வாங்குகிறோம். ஒரு பண்ணைக்கு போனாலோ அல்லது பார்த்தோன்னா கறியை எடுத்தாலோ அவங்க வந்து பார்த்தோன்னா எடை போட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு ஆட்டு பண்ணையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா உயிரெடை தான் போட்டு கொடுப்பாங்க. அது பண்ணைக்கு ஏற்றாறப்போல மாறுங்க. முழுவதுமே பண்ணை முறையில் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ரூ. 250லேருந்து ரூ. 450 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ரூ. 450 கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்களா இருப்பாங்க. இந்த ரூ. 250 வந்துட்டு ரூ. 300 350 கொடுக்குறவங்களாம் பார்த்தோன்னா ஒரு ராஜஸ்தான்லேருந்தோ அல்லது பார்த்தோன்னா ஆந்திரா ஆடு இந்த மாதிரி வெளி மாநில ஆடுகளை ஏற்றுமதி இங்கே இறக்குமதி பண்ணி அந்த ஆட்டுகளை வைப்பாங்க. அந்த ஆடுகள் தான் பார்த்தோன்னா 250 to 350 வைப்பாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க நம்ம கிராமத்திலே பண்ணை மாதிரி வளர்க்குறவங்க பார்த்தோன்னா மினிமம் ரேட் வந்து ரூ. 450 தான் உயிரெடை கொடுக்குறாங்க. அது வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரெடை கொடுக்குறவங்க பூரா கால் நேரத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரிலங்க. அதாவது மாலை நேரங்கள் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. அப்படியும் இல்லையா ஒரு 12 1 மணிக்கு தான் கொடுப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்னுடைய அனுபவத்தில் ஒரு 4 5 இடத்துல நான் போய் இதை அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ வாங்கினது வந்து பார்த்தோன்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த 4 கெடாவையும் பார்த்தோன்னா நம்ம கறியாக போடும்போது நம்ம விசேஷம் தான் வாங்கிக்கிறேன். சொன்ன மாதிரி இந்த 4 ஆடு வந்து விசேஷத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். என்னோடய சகலை வந்து காது குத்து வச்சுருக்காப்புல இந்த காது குத்துக்கு விசேஷத்துக்காக வாங்கினேன். இந்த 4 ஆட்டையும் நம்ம கறியாக அதாவது ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம உயிரெடை போடுறோம். திரும்ப அதை கட் பண்ணி எவ்வளோ கறி கிடச்சிருக்கு கறியோட ரேட்டு அந்த ஊரில் என்ன ரேட்டு நம்ம வாங்கினது என்ன ரேட்டு அப்படிங்கிறத நம்ம மக்கள் தெளிவாக அடுத்த வீடியோவில் நம்ம கட் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ தெளிவாக காமிக்கிறேன். நான் இன்னும் நம்ம இன்றைக்கி வாங்கின